பிணைமுறி என்றால் என்ன? அரசு செலவினங்களுக்காக குறுகிய கால நீண்ட கால பணத்தேவைகளை கருத்தில் கொண்டு அரசாங்கம் கடன் பெற வேண்டியுள்ளது. மத்திய வங்கி பிணைமுறிகள் என்பது நீண்ட கால அடிப்படையில் அரசாங்கம் கடன் பெறுவதற்கான ஒரு வழிமுறையாகும். கடன் தொகையுடன் வட்டியையும் சேர்த்து அதன் பலனை தருவதாக அரசாங்கம் இதற்கு உத்தரவாதம் அளிக்கிறது. அரசாங்கத்தின் பணத்தேவைக்கு ஏற்ப பிணைமுறிகளை வெளியிடும் பொறுப்பு மத்திய வங்கிக்கு உள்ளது. மத்திய வங்கியிடமிருந்து நேரடியாக பிணைமுறிகளை வாங்குவதற்கு அதற்கான விசேட அனுமதி பெற்று பதிவு செய்யப்பட்டுள்ள முதல்நிலை வணிகர்களால் முடியும். இந்த முதல்நிலை வணிகர்களிடமிருந்து யார் வேண்டுமானாலும் மத்திய வங்கி பிணைமுறிகளை கொள்வனவு செய்ய முடியும். இந்த செயற்பாடு இரண்டாம் நிலை சந்தையில் இடம்பெறும். பிணைமுறி மோசடி என்று எதனை கூறுகிறார்கள்? பிணைமுறி மோசடி தொடர்பில் 2015 ஆண்டிலிருந்தே அதிகம் பேசப்பட்டது. அரசாங்கத்தின் பண தேவைகளுக்கு ஏற்ப 2015 ஆண்டு முதல் 2017 ஆண்டு வரை 3 சந்தர்ப்பங்களில் மேற்கொள்ளப்பட்ட பிணைமுறி வெளியீடுகள் தொடர்பாக தற்போது கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. நாம் அவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்போம். 2015 என்ன நடந்தது? மக்களுக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டிய பொதுப்பணத்தை 10 வருட கால மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி ஊழல் கொடுக்கல் வாங்கல்கள் மூலம் அழித்து ஒரு சிலருக்கு மாத்திரம் பயன்களை பெற்றுக் கொடுப்பதற்காக எழுந்த குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் 2015 மக்கள் ஒரு புதிய அரசியல் சக்தியை தேர்ந்தெடுத்தனர். அந்த காலப்பகுதியில் எதிர்க்கட்சியில் இருந்தவர்கள் ஒன்றிணைந்து ஆளும் கட்சியின் பிரதான கட்சியாக இருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரை வெளியே கொண்டு வந்து நல்லாட்சி என்ற பெயரில் அரசியல் சக்தியை உருவாக்கினர். நல்லாட்சி அரசாங்கம் 2015 ஜனவரி 8 ஆட்சிக்கு வந்தது. மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக பதவியேற்ற போது ரணில் விக்ரமசிங்க பிரதமராக நியமிக்கப்பட்டார். நல்லாட்சி அரசாங்கத்தின் அமைச்சரவையில் பெரும்பாலானோர் எதிர்த்த போதிலும் சிங்கப்பூர் பிரஜையான அர்ஜுன் மகேந்திரன் மத்திய வங்கியின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து சராசரியாக 50 நாட்களே கடந்திருந்தன. முதலாவது பிணைமுறி மோசடி அரங்கேறியது. முதலாவது பிணைமுறி மோசடி என்பது என்ன? ராஜபக்ச அரசாங்கத்தின் காலத்தில் வீதி அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்ட ஒப்பந்த நிறுவனங்களுக்கு பணம் செலுத்துவதற்காக பிணைமுறி வெளியீடு ஒன்றின் மூலம் பணம் திரட்ட தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இந்த தீர்மானம் காலை தேநீர் அருந்தும் வேளையில் நடத்தப்பட்ட கலந்துரையாடல் ஒன்றின் போது எடுக்கப்பட்டது. ரணில் விக்ரமசிங்கவுடன் தேநீர் அருந்தும் போது நடத்தப்பட்ட இந்த கலந்துரையாடலில் சில அமைச்சர்கள், அந்த காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளராக இருந்தவர் மற்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இங்கு ஒப்பந்த நிறுவனங்களுக்கு செலுத்துவதற்காக 15 பில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாக கலந்துரையாடப்பட்டது. காலை தேநீர் அருந்தும் போது நடத்தப்பட்ட இந்த கலந்துரையாடலின் பின்னர் சரியாக 2015 பிப்ரவரி 27 பிணைமுறி வெளியீடு மேற்கொள்ளப்பட்டது. 1 பில்லியன் ரூபாய் கடன் தேவைப்படுவதாக முதல்நிலை வணிகர்களுக்கு அறிவிக்கப்பட்டு பிணைமுறி வெளியீடு ஆரம்பிக்கப்பட்டது. அக்கால பகுதியில் பிணைமுறி வெளியீடுகள் ஏலமுறையில் மேற்கொள்ளப்பட்டன. முதல்நிலை வணிகர்கள் தாங்கள் வாங்கக்கூடிய பிணைமுறிகளின் அளவு மற்றும் வட்டி விகிதத்தை முன்வைத்து போட்டி ஏல கோரிக்கைகளை ஆராய்ந்து தேவையான பணத்தை பெற்றுக்கொள்வது இதன்போது இடம்பெறும். ஏலம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது மத்திய வங்கியின் ஆளுநர் என்ற ரீதியில் அர்ஜுன் மகேந்திரன் ஏலம் நடக்கும் இடத்திற்கு வருகிறார். அதுவரை சமர்ப்பிக்கப்பட்டிருந்த ஏல கோரிக்கைகளை அவர் பார்வையிடுகிறார். இதற்கு முன்னர் இருந்த எந்த ஒரு மத்திய வங்கி ஆளுநரும் ஏலம் நடைபெறும் போது இவ்வாறு வந்து செயற்பட்டதில்லை. ஏல பட்டியலை கையில் எடுத்த அர்ஜுன் மகேந்திரன் ஏலத்தை நிறுத்த வேண்டிய தொகையை குறித்த அறிவுறுத்தல்களை வழங்குகிறார். மகேந்திரனின் அறிவுறுத்தலின்படி 10 பில்லியன் ரூபாய் பிணைமுறி வெளியீட்டிற்கான ஏல கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏலம் நடத்தியவர்களுக்கு நேரிட்டது. 1 பில்லியன் ரூபாய் தேவை என கூறிவிட்டு 10 பில்லியன் ரூபாய் என்ற மிகப்பெரிய தொகையிலான ஏல கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டமை ஓர் அசாதாரணமான சூழ்நிலையாகும். பின்னர் நடத்தப்பட்ட விசாரணைகளில் இந்த 10 பில்லியனுக்கான ஏலத்தில் அதிக தொகை அடங்கிய கோரிக்கையை பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் என்ற நிறுவனம் முன்வைத்திருந்தமை உறுதியானது. ஏனைய முதல்நிலை வணிகர்களை விட அதிக வட்டி விகிதத்தை குறிப்பிட்டு அவர்கள் இந்த ஏல கோரிக்கைகளை சமர்ப்பித்திருந்தனர். பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் என்பது அப்போதைய மத்திய வங்கி ஆளுநராக இருந்த அர்ஜுன் மகேந்திரனின் மருமகனான அர்ஜுன் அலோசியஸுக்கு சொந்தமான ஒரு முதல்நிலை வணிக நிறுவனமாகும். அர்ஜுன் மகேந்திரன் ஏலத்தின் உள்ளக தகவல்களை தன் மருமகனுக்கு வழங்கி ஏலத்தை கையாண்டுள்ளார் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இது ஒரு கன்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்
அதாவது நலன்களுக்கிடையிலான முரண்பாடாகும். மாமனார் மருமகனுக்கு சாதகமாக வேலையை செய்துள்ளார். ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை, கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கை, 2 கோப் குழு அறிக்கைகள் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்கள விசாரணைகள் மூலம் மேலும் பல ஆச்சரியமூட்டும் தகவல்கள் வெளிவந்தன. பிப்ரவரி 27 பிணைமுறி வெளியீட்டை ஏலமுறையில் மேற்கொள்ள வேண்டும் என்ற அறிவுரையை அர்ஜுன் மகேந்திரனுக்கு ரணில் விக்ரமசிங்கவே வழங்கியிருந்தார். அந்த அறிவுரையுடன் ஏலத்திற்கு வந்த மகேந்திரனை ஏல கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் அளவை தீர்மானிக்கிறார். அதிகப்படியான ஏல கோரிக்கைகள் அதிக வட்டி விகிதத்தில் மருமகனின் நிறுவனத்திற்கு சென்றன. மேலும் சில பாரதூரமான உண்மைகளும் வெளிவந்தன. பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்திற்காக மேலும் சில முதல்நிலை வணிக நிறுவனங்களும் ஒரு அரச வங்கியும் ஏலம் கோரியிருந்தன. இவர்கள் குறைந்த வட்டிக்கு தங்களுக்காக ஏலம் கோரிவிட்டு அதிக வட்டிக்கு பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்திற்காக ஏலம் கோரியிருந்தமை தற்போது வெளிக்கொணரப்பட்டுள்ளது. அடுத்து என்ன நடந்தது? இப்போது முதன்மை சந்தையில் அதிக வட்டிக்கு பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் வாங்கிய பிணைமுறிகளை அந்த நிறுவனம் 2ஆம் நிலை சந்தையில் ஊழியர் சேமலாப நிதியத்திற்கு விற்பனை செய்கிறது. ஊழியர் சேமலாப நிதியம் என்பது தனியார் துறையில் பணிபுரியும் ஊழியர்களின் மாதாந்த சம்பளத்தில் இருந்து அறவிடப்பட்டு அனுப்பப்படும் பணத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு நிதியமாகும். அவர்கள் தங்களது ஓய்வு காலத்தில் வாழ்வதற்கு இந்த நிதியம் மாத்திரமே உள்ளது. ஊழியர் சேமலாப நிதியமும் ஒரு முதல்நிலை வணிக நிறுவனமாகும். அவர்கள் அலோசியஸிடமிருந்து பிணைமுறிகளை வாங்க வேண்டிய தேவை இல்லை. நேரடியாக மத்திய வங்கியின் ஏலத்தின் மூலம் ஊழியர் சேமலாப நிதியத்திற்கு பிணைமுறிகளை பெற்று நிதியத்திற்கு பெரிய லாபத்தை ஈட்டிக் கொடுத்திருக்க முடியும். ஆனால் அர்ஜுன் அலோசியஸின் பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்திற்கு லாபம் கிடைக்கும் வகையில் வாங்கப்பட்ட இந்த பிணைமுறி தொகுதி காரணமாக ஊழியர் சேமலாப நிதியத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் ஏற்பட்ட நட்டம் 8 பில்லியன் ரூபாவாகும். இது நாளாந்தம் அதிகரித்து செல்கிறது. அது மட்டுமன்றி கடன் மறுசீரமைப்பு காரணமாக இந்த பிணைமுறி தொகுதிக்கு கிடைக்கவிருந்த பலன்கள் மேலும் குறைந்தன. ஒன்றன் பின் ஒன்றாக ஊழியர் சேமலாப நிதியத்திற்கு இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் பாரிய நட்டம் ஏற்படுத்தப்பட்டது. வருடக்கணக்காக வேலை செய்து ஓய்வு காலத்தை நிம்மதியாக கழிப்பதற்காக இருக்கும் நிதியத்திற்கு இந்த அநீதி இழைக்கப்பட்டது. 2015 பிப்ரவரி 27 பிணைமுறி மோசடியால் ஏற்பட்ட நட்டங்கள் இன்னும் ஏராளம் உள்ளன. ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் சந்தையின் வட்டி விகிதம் கூட இந்த கொடுக்கல் வாங்கலால் சுமார் 3% அதிகரித்தது. நினைவிற்கொள்ளுங்கள், இந்த துரோகத்தின் விளைவுகளை முழு நாட்டு மக்களும் 2048ஆம் ஆண்டு வரை அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஏனெனில் இந்த பிணைமுறிகள் 2048ஆம் ஆண்டே முதிர்ச்சியடைய உள்ளன. 2016இல் என்ன நடந்தது? 2015ஆம் ஆண்டின் பிணைமுறி மோசடி குறித்து முழு நாட்டினதும் கவனம் திரும்பிய போது மீண்டும் அதே போன்ற கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெற்றன. 2016 மார்ச் 29 மற்றும் 31ஆம் தேதிகளில் மேலும் 2 கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெற்றன. அந்த காலப்பகுதியில் நிதியமைச்சராக இருந்த ரவி கருணாநாயக்க ஏலத்திற்கு முந்தைய 2 நாட்களிலும் அரச வங்கிகளின் உயரதிகாரிகளை அழைத்திருந்தார். அவர்களை அழைத்து வட்டி விகிதத்தை கட்டுப்படுத்த வேண்டியுள்ளதால் பிணைமுறி ஏலத்தின் போது குறைந்த வட்டிக்கு ஏல கோரிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தினார். மார்ச் 29, 30 ஏலங்களின் போதும் முன்னரை போலவே பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்திற்கு சாதகமான முறையில் பிணைமுறி கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெற்றன. முதல்நிலை வணிகர்களான அரச வங்கிகள் அந்த நேரத்தில் அமைச்சரின் அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக செயற்பட்டதால் தங்களுக்கு நட்டத்தை எதிர்கொள்ள நேரிட்டதாக கூறின. இந்த 2 பிணைமுறி கொடுக்கல் வாங்கல்களினதும் நட்டம் இதுவரை சரியாக கணக்கிடப்படவில்லை. இப்போது என்ன நடந்துள்ளது? மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் நாட்டை விட்டு தப்பியோடினார். அவரது நண்பரான ரணில் விக்ரமசிங்க அர்ஜுன் மகேந்திரன் ஒரு திருமண விழாவிற்கு சென்றுள்ளார் என்றும் விரைவில் திரும்பி விடுவார் என்றும் கூறினார். இதுவரை மகேந்திரன் இலங்கைக்கு கொண்டு வரப்படவில்லை. டிவ் குணசேகரவை தலைவராக கொண்டு செயற்பட்ட கோப் குழு தயாரித்த அறிக்கையை வெளியிடுவதற்கு முந்தைய நாள் பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதன் மூலம் அந்த அறிக்கையின் செல்லுபடி தன்மை இல்லாமல் செய்யப்பட்டது. 2வது முறையாக சுனில் ஹந்துன்னெத்தி தலைவராக இருந்த காலத்தில் தயாரிக்கப்பட்ட கோப் குழு அறிக்கைக்கு அந்த காலப்பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் அடிக்குறிப்புகளை இட்டு ஒரு குழப்பமான நிலையை உருவாக்கினர். ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை மற்றும் அதன் இணைப்புகளை 2048ஆம் ஆண்டிலேயே நாம் பார்க்க முடியும். ஏனெனில் அது 30 வருடங்களுக்கு ஆவண காப்பகத்தில் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க தனது கட்சியின் 3 பேரை கொண்டு ஓர் அறிக்கையை தயாரித்தார். அதன் மூலம் அர்ஜுன் மகேந்திரன் விடுவிக்கப்பட்டுள்ளார். பிணைமுறி ஏலத்தின் போது எவ்வித தவறும் நடக்கவில்லை என அந்த அறிக்கைகளில் கூறப்பட்டுள்ளது. மைத்ரிபால சிறிசேன ஒரு சந்தர்ப்பத்தில் அர்ஜுன் மகேந்திரனை நாட்டிற்கு வரவழைப்பதற்காக தான் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் 21,000 ஆவணங்களில் கையெழுத்திட்டதாக வெளிப்படுத்தினார்.
எப்படி இருந்த போதிலும் குற்றவியல் விசாரணையும் நீதிமன்ற செயல்முறையும் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. மக்கள் இப்போதும் அந்த செயல்முறையின் மீது நம்பிக்கையுடன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் நாம் அனைவரும் இன்னும் இந்த மோசடிகளுக்கான விலையை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். நாடு இறுதியில் வங்குரோத்தடைவதற்கும் நாம் வாங்கும் 1 லிட்டர் எரிபொருள், மின்சார அலகு, நமது வீட்டை கட்டுவதற்கான கடன் என இவை அனைத்திலும் இந்த குற்றத்தின் மூலம் ஏற்பட்ட நட்டத்தின் ஒரு பங்கு உள்ளது. நாம் அந்த பங்கையும் சேர்த்தே செலுத்திக் கொண்டிருக்கிறோம்.